இப்போ செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.2ல பாருங்க. A circular shaped gymnasium ring of radius 35 centimeter is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs ன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஈக்குவல் லென்த்தில் இருக்கிற ஆர்க்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஆர்க். ஒவ்வொரு ஆர்க்கோடையும் லென்த் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுட்டு கிவன் எழுதிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். தென் 5 ஈக்குவல் ஆர்க்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என் நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் ஈக்குவல் டு 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஆர்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L is equal to 1 by n into 2 pi r யூனிட்ஸ். இங்கே பைக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நமக்கு சம்மில் எதுவும் கொடுக்கல. ஸோ வந்து பைக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேணாம், பையை அப்படியே வச்சுக்கலாம். 1 டிவைட் பை என்க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 5 இன்ட்டு 2 பைக்கு எதுவும் சப்ஸ்டிட் பண்ண வேணாம் இன்ட்டு ஆர். ஆரோட வேல்யூ 35. ஸோ 5க்கும் 35க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 is 5 7 5 35. ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 2 பை இன்ட்டு 7. ஸோ 7ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 2s are 14 பை. சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் போட்டுக்கணும். சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொரு ஆர்க்குடைய லென்த்தும் 14 பை சென்டிமீட்டர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 2.3 பார்ப்போம். செகண்ட் சாப்டரில் A spinner of radius 7.5 cm is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. ஒரு ஸ்பின்னர் இருக்கு, அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா 6 ஈக்குவல் செக்டர்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈச் செக்டர்ஸ். சொல்யூஷனில் கிவன் போட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றது முதல் எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 ஈக்குவல் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் என்ன எவ்வளோ 6. ஸோ இது மாதிரி செக்டர்ஸும் ரேடியஸும் கொடுத்துட்டு அதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொன்னால் அதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஏரியா ஈக்குவல் டு 1 by n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது சர்க்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா அது தெரியும் நமக்கு. இங்கே 1 by n எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செக்டர்ஸோட ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன 1 by n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ n என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 6. ஸோ 6 செக்டர்ஸ் இல்லையா? ஸோ என்னுக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ நமக்கு இங்கே சம்மில் கொடுக்கல. ஸோ அதனால் பையை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5. அதான் 2 டைம்ஸ் போடணும் இல்லையா? ஸ்கொயர் அப்படின்றதுனால 7.5 இன்ட்டு 7.5 2 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ 1 by 6 இன்ட்டு பை இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5. 7.5 7.5 மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன ஆன்சர் வரும்னா 56.25. ஸோ 56.25 இதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 6ஆல் டிவைட் பண்ணால் 9 6 54. ஸோ ரிமைனிங் நமக்கு 2 கிடைக்குமா? பாயிண்ட் வச்சுட்டு 2ஐ இறக்கிக்கலாம். ஸோ 3 6 18. ரிமைனிங் நமக்கு 4 கிடைக்கும். 5ஐ இறக்குறோம் அப்படின்னா 7 6 42. ரிமைனிங் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ 0 ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 5 6 30. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இப்போது 9.375. இங்கே இருக்க பையை விட்டுறாமல் எழுதிக்கோங்க. பை 9.375 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர். எப்பயுமே ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க, இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். சரிங்களா? இதான் ஆன்சர்.